ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி விஷு அண்ட் ஹாப்பி தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் இனிமையான வருடமாக அமைய நான் வந்துட்டு இறைவனை வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. நல்ல ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வாழை இலையில் நிறைய பழங்கள், அப்புறம் கண்ணாடி, பிள்ளையார், நிறநாளி, இப்போ விஷு பூ எல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் விஷு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். காலைல கண்ணு முழிக்கிறதே அந்த வாழை இலையில் வச்சுருக்கிற அந்த அலங்காரங்களில் தான் நாங்கள் கண்ணு முழிக்கவே செய்வோம். ஸோ இது அந்த மாதிரி பண்ணிவிட்டு சூப்பராக இந்த வருஷம் சூப்பராக போகணுன்னு நல்லா வேண்டிக்கிட்டு, சாய்பாபா, முருகர் எல்லார்ட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி சாய் சன்னா மசாலாவும் பூரியும் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக நான் முந்தின நாள் நைட்டே சன்னாவை ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் சலாடுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கிரேவிக்காகவும் சன்னா மசாலாக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். அது குக்கரில் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கை நிறைய கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம போடும்போது நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அந்த உப்பு நல்லா இறங்கி கடலையை அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 7-8 விசில் வச்சா நல்லா பஞ்சாக வெந்துடும். இப்போ சைடில் நான் ஆனியன், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அந்த சன்னா மசாலா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பூரிக்கு மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கோதுமை மாவு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல ரவை, ரோஸ்டட் ரவா பாக்கெட் தான் நான் வாங்குவேன். ஏன்னா சாதாரண ரவா வாங்கி அதை போட்டு வறுத்துட்டு அது எப்படி நம்ம வறுத்தாலும் அது ஒரு மாதிரி ஃபெவிகால் மாதிரி பசையாக வரத்தான் செய்யுது. இருந்தாலும் நான் ஸ்டோரில் வாங்குறப்பவே ரோஸ்டட் ரவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் தான் வாங்குவேன். ஸோ அந்த ரவா எடுத்து நான் அதில் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா தண்ணி தெளித்து திக்கான பதத்துக்கு பூரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. பூரி போட்டால் அப்படி தான், சப்பாத்தி பூரியெல்லாம் போட்டால் அப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சூடு எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தால் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான பூரி ரெடி ஆயிரும். இப்போது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் நாகர்கோயிலில் போத்தீஸில் தான் வாங்கினேன். சிக்னோரா வேர் பிராண்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு சலாட் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னா நிறைய வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்துப்போம். கப் கேக் கவரில் தனியாக செப்பரேட்டாக வச்சு வைப்பாங்க. ஸோ அதை இன்றைக்கி கடையில் போய் வாங்கிட்டு தான் வைக்கணும். அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா பூரி, சன்னா மசாலா எல்லாம் வச்சாச்சு. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா சிப்பிங் பாட்டில். நான் ஆக்சுவலாக அவனுக்கு ஸ்டீல் பாட்டில் தான் வச்சுருந்தேன். அவனுக்கு அது வேணாமா, அவனுக்கு இதான் வேணுமா, ஸோ அதிலே தண்ணி ஊற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேற்று காலையில் பச்சை பயிரை ஊற வச்சுருந்தேன். அதை நைட்டு வடிகட்டிட்டு இந்த மாதிரி வெள்ளை ஒரு காட்டன் கிளாத்தில் சுற்றி வச்சுட்டேன். நல்ல மார்னிங் முளை கட்டி இருந்துச்சு. வேக வச்ச கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா இந்த பயிறு எல்லாம் போட்டு லெமன் ஜூஸ், உப்பு, அப்புறம் ஒரு கை நிறைய ஆனியன், 2 கை நிறைய ஆனியன் போட்டால் கூட க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? இதை இன்னும் நிறைய மெத்தடில் இந்த சலாடை பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் சலாட் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு மெயினாகவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் விதவிதமாக நான் உங்களுக்கு ஒரு சாலட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சாய் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கீழே வந்தாச்சு. நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறப்பவே இதே யூனிஃபார்ம் தான். 1998 இதே யூனிஃபார்ம் தாங்க. சூப்பர் யூனிஃபார்ம், இன்னும் மாறவே இல்லை பாருங்களேன். இப்போ ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. அவனுக்கும் டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பார்த்தா மழை மறுபடியும் கண்டினியூ ஆகிடுச்சு. பெஞ்சிட்டே இருக்கும் போல்.